everybody at Shalom Divine Television. ஷாலும் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Last week we started a series on the book of Proverbs and wisdom. போன வாரத்திலே இருந்து நம்ம நீதிமொழிகளிலே ஞானத்தை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். I'm going to start with Proverbs chapter 1 and verse 2 because this is our theme verse. நம்ம நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். காரணம் நம்மளுடைய திறவுகோல் வார்த்தை இவைகளாய் இருக்கிறது. It says to know wisdom and instruction, to perceive the words of understanding. அங்கே சொல்லப்படுகிறது இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து என்று வாசிக்கிறோம். Last week we looked at wisdom, which includes the fear of the Lord. போன வாரத்திலே இந்த ஞானம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். Today we're going to have a look at instruction, which includes discipline. இந்த நாளிலே போதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த போதகம் என்று சொல்லும் பொழுது அது ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. And the next time we'll look at perceiving the words of understanding. அடுத்ததாக புத்திமதிகளை நாம் பார்க்க போகிறோம். பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தையை பகுத்தறியத்தக்கதாய். So the Hebrew word for instruction and discipline is musa. இந்த போதகத்தினுடைய எபிரேய வார்த்தை என்னன்னா மூசா. It means discipline, correction, moral training. அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒழுங்குபடுத்துதல், குணங்களை சீர்படுத்துதல் என்ற கடிந்து கொள்ளுதல், உபதேசம் இவைகள் எல்லாம் அதிலே இருக்கிறவைகளா இருக்கிறது. It specifically means training or guidance to shape moral character. இது விசேஷவண்ணமாய் ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய் ஒருவரை பயிற்சிவிக்கிறது தான் அதனுடைய பிரதான வார்த்தையின் அர்த்தம். It means to steer somebody on the right path. ஒருவரை சரியான வழியிலே நடத்துகிறது என்று பார்க்கிறோம். Discipline is a sign of love and care from God and from wise authorities. அப்ப ஞானம் உள்ளவர்களாலே அல்லது தேவனிடத்திலே இருந்து ஒருவரை ஒழுங்குபடுத்த வெளிப்படுகிற அன்புதான் இந்த போதனையாயிருக்கிறது. Proverbs 1 and verse 3 says the purpose of Proverbs is to teach people to live disciplined and successful lives. இங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் என்று சொல்லி. Let's start reading Proverbs 12 and verse 1. 12ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்தை நீதிமொழிகளிலே வாசிப்போம். Whoever loves instruction loves knowledge, but he who hates correction is stupid. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். We go over to Proverbs 13 and verse 18. இதை அடுத்த அதிகாரம் 13ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால் it says poverty and shame will come to him who disdains correction, but he who regards a rebuke will be honored. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். Many people actually refuse to be corrected. நிறைய பேர் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. Right from childhood, Jewish children are trained to be disciplined. யூதர்களுடைய பிள்ளைகள் சிறு வயது முதலே ஒழுக்கத்தில் வளர அவர்கள் பயிற்சிவிக்கப்படுகிறார்கள். It says in Deuteronomy 4 that they were to teach their children and their grandchildren. உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை இவ்விதமாய் பயிற்சிவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. I think we all know the scripture in Proverbs 22 verse 6 that says train up a child in the way he should go, and when he's old he will not depart from it. நம்ம எல்லாருக்கும் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெரிந்திருக்கும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விடாதிருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். It says also in Proverbs 13 that he who spares the rod hates his son, but he who loves him disciplines him promptly.
நம்ம அதே வண்ணமாய் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை அவன் நெருக்கிறான் ஆனால் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். It says in Proverbs 13:13, whoever despises instruction will pay for it, but whoever respects a command will be rewarded. 13:13 வாசிக்கிறோம், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று பார்க்கிறோம். In other words, there's a price to pay for refusing correction, but there's a reward for those who will take it. கடிந்து கொள்ளுதலை யார் ஒருவன் வெறுக்கிறானோ அவனுக்கு அதற்கான பிரதிபலனும் அதை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அதற்கான நன்மைகளும் உண்டாகும் என்பதுதான் இதிலே கருப்பொருளாய் இருக்கிறது. We go to Deuteronomy chapter 6 and we'll read verses 6 and 7. உபாகமும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். It says, and these words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the road, when you lie down, when you rise up. Deuteronomy 6:6 and 7. உபாகமும் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியிலே நடக்கும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று வாசிக்கிறோம். So this is what comes under instruction or discipline, the Hebrew word musa. இங்கே நாம் பார்க்கிறோம், இதுதான் அந்த கடிந்து கொள்ளுதல் அல்லது போதனை என்ற அந்த மீசா என்ற வார்த்தையிலே உள்ளடங்கின காரியங்களா இருக்கிறது. Right through the book of Proverbs, there are admonitions not to forget the words or the commands of God. நீதிமொழிகள் முழுவதும் அவருடைய கற்பனைகளை விட்டுவிடக் கூடாது என்ற போதனை நமக்கு தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. Proverbs 3 verses 1 and 2. My son, do not forget my law, and let your heart keep my commands. For length of days and long life and peace they will add to you. அங்கே சொல்லப்படுகிறது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயத்தில் என் கட்டளைகளை காக்க கடவது. இவைகளை உனக்கு நீடித்த நாட்களும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். Proverbs 4 verse 1. Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding. பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள் என்று 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Proverbs 1, 8 and 9. My son, hear the instruction of your father, and do not forsake the law of your mother, for they shall be a graceful ornament on your head and chains about your neck. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியு, உன் கழுத்துக்கு சாரப்பணியாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். Proverbs 4, 20 to 22. My son, give attention to my words, incline your ear to my sayings. Do not let them depart from your eyes. Keep them in the midst of your heart, for they are life to those who find them, and health to all their flesh. 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்திற்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமாம். So when we look at these scriptures, we see that by keeping the commands of God, we will have long life and peace. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறதினாலே ஜீவனும் நித்திய ஜீவனும் ஆரோக்கியமும் உண்டாகும் என்று சொல்லி. We will have good health and we will have understanding. நம்மளுக்கு ஆரோக்கியமும் புரிந்து கொள்ளுதல் கூட தெளிந்த புத்தியும் உண்டாகும். And of course we will have wisdom. நமக்கு அது மாத்திரம் இல்ல, ஞானம் வெளிப்படும். In the Beatitudes from Matthew chapter 5 and 6 and 7, these three chapters of Jesus' teaching.
மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்கள் இயேசுவின் மலை பிரசங்கத்திலே தேவன் இவைகளை நமக்கு போதிக்கிறார். He talks about values of the kingdom, how to live, how to love your enemies, how to give and lay up treasures in heaven and be selfless. அங்கே அவர் உன் சத்துருக்களை எப்படி நேசிப்பது, பரலோகத்திலே பொக்கிஷத்தை எப்படி நீ சேர்த்து வைப்பது, உன் குணங்கள் எப்படி மாற்றப்படுவது என்ற போதனைகளை இயேசு நமக்கு போதிக்கிறார். He also covers topics like marriage and divorce, taking oaths, how to pray, how to fast. எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி திருமண உடன்படிக்கை செய்ய வேண்டும், விவாகரத்து, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை குறித்தும் இயேசு அங்கே போதித்து இருக்கிறார். He teaches about not worrying but trusting in God's provision, not judging others, and knowing about false prophets and building on the rock. அங்கே அவர் நம்ம பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து போதித்து இருக்கிறார். நம்மளுடைய கவலைகளை குறித்து நம்ம கவலைப்படாம, தேவைகளை குறித்து கவலைப்படாம, தேவன் தேவைகளை சந்திப்பார் என்று அவரை சார்ந்திருக்கிறதை குறித்து போதித்து இருக்கிறார். கல்லின் மேலே கட்டக்கூடிய ஒரு உபதேசங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். These truths are all foundational to our walk with him. நாம் அவரோடு கூட நடக்க இவைகள் எல்லாம் அஸ்திபார போதனைகளாய் இருக்கிறது. Remember Jesus said in Matthew 14:6, I am the way. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 6 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நானே வழி. He's the way and he's the access to the Father. அவரே வழி, அவர் அல்லாமல் தேவனிடத்திலே ஒருவனாலும் பிரவேசிக்க முடியாது. His words teach us the right way to live life and bring health to us. அவருடைய போதனை நாம் சரியாய் வாழவும் நம்மளுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. Jesus teaches walking in humility and true leadership being through servanthood. அவர் உண்மையான தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள், தாழ்மை இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இயேசு நமக்கு போதிக்கிறார். Mark chapter 9 and verse 35. And he sat down, called the 12 and said to them, if anyone desires to be first, he shall be last of all and servant of all. அங்கே மார்க்கு சுவிசேஷம் 9:35 அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று அவர்களுக்கு போதித்தார். So that basically covers instruction. Now let's have a look at discipline. அவர் இவைகள் நம்மை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. இப்போ ஒழுக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Discipline is a word for training, guidance and correction, as well as moral integrity and spiritual growth. நம்ம பார்க்கிறோம் இந்த ஒழுக்கமானது நம்ம குணங்கள் சரியாக இருக்கவும், நேர்மையாய் நடக்கவும், தேவ பயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. It means learning to be honest and not tell lies or cheat on your taxes. நீங்க உண்மை உள்ளவர்களாய் இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களிலும் பொய் பேசாதவர்களாய் நேர்மையாய் இருக்க வேண்டும். It means learning to honor your parents and elders and being obedient to all you're told. நீங்க பெற்றோரை கீழ்ப்படுகிறவர்களாய், பெரியவர்களை கனப்படுத்துகிறவர்களாய், உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நேர்மையாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். It means learning to be faithful with what you're given to do. உங்கள் கரத்திலே செய்ய கொடுத்திருக்கிறதிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். For example, your homework. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தா அதை ஒழுங்காய் செய்ய வேண்டும். It takes discipline to learn to play the piano or discipline to play in a sports team. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடணும்னா அதற்கு ஒழுக்கம் வேண்டும். ஒரு பியானோ வாசிக்கணும்னா அதற்கு ஒழுக்கம் வேண்டும். இவ்விதமாய் எல்லா வகையிலும் ஒழுக்கம் நமக்கு அவசியமானதா இருக்கிறது. If you don't have discipline, it will be difficult to reach your goals. அப்போ அந்த ஒழுக்கம் தவறும் போது நம்மளுடைய லக்கை அடையாமல் நாம் போய்விடுவோம். It also takes much discipline to manage your finances well. உங்களுக்கு வருகிற பணத்தை ஒழுங்காய் செலவு செய்ய வேண்டும் என்றால் கூட ஒழுக்கம் அவசியமானதா இருக்கிறது. We know that God will call us to account for our finances and we're expected to steward them well.
நமக்கு கிடைக்கிற பணத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அதற்கு தேவன் கணக்கு கேட்பார் என்று நாம் அறிந்திருக்கிறபடியால் நாம் அவைகளில் ஒழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். I want to talk about God's discipline. தேவன் நம்மை ஒழுக்கப்படுத்துகிறதை குறித்து நான் போதிக்க விரும்புகிறேன். We know that God disciplines those he loves. வேதம் சொல்லுகிறது, யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லி. He disciplines his children. He disciplines his sons. அவருடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார், அவர்களை ஒழுக்கத்திலே நடத்துகிறார். And by that discipline, we're trained in the ways of God. அந்த சிட்சையினாலே அவர் நம்மை தேவனுக்கு அடுத்த காரியத்திலே ஒழுங்குபடுத்தி நடத்துகிறார். If we will not accept discipline, we're called illegitimate children. நம்ம அந்த சிட்சையை, அந்த ஒழுக்கப்படுத்தும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. I want to read from Hebrews 12 and verses 5 to 11. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நான் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். It starts off, "My son, do not scorn the Lord's discipline or give up when he corrects you, for the Lord disciplines the one he loves and chastises every son he accepts." அங்கே சொல்லப்படுகிற, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சித்து தாம் சோர்ந்து சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். Endure your suffering as discipline. God is treating you as sons. For what son is there that a father does not discipline? 7ஆம் வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு புத்திரராக, தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Verse 8, "But if you do not experience discipline, something all sons have shared in, then you are illegitimate and are not sons." 8ஆம் வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்களே. Verse 9, "Besides, we have experienced discipline from our earthly fathers, and we respected them. Shall we not submit ourselves all the more to the Father of spirits and receive life?" 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? "For they disciplined us for a little while as seemed good to them, but he does so for our benefit, that we may share his holiness." அவர் தங்கள் நலம் என்று தோன்றினபடியால் கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்தக்கதாகவே நம்மை சிட்சிக்கிறார். Verse 11, "Now all discipline seems painful at the time, not joyful, but later it produces the fruit of peace and righteousness for those trained by it." அந்த சிட்சை தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதன் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். So from this passage, we learn that God disciplines his sons, those he loves. அங்கே இந்த வசனங்களிலிருந்து பார்க்கிறோம், எந்த பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாரோ அவர் சிட்சிக்கிறார். This is to bring us into holiness and to train us in peace and righteousness. அப்ப இது நம்மை பரிசுத்தமாக்கவும் நம்மை நீதி செய்கிறவர்களாய் நியாயம் நடப்பிக்கிறவர்களாய் மாற்றும்படி தேவன் நம்மை சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். A real son will accept correction, but an illegitimate son refuses correction. நாம் பார்க்கிறோம், உண்மையான மகன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் மற்ற பிள்ளைகளோ அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. We read Proverbs 15 and verse 5. And it says, a fool rejects his father's discipline, but whoever heeds reproof shows good sense or prudence. நீதிமொழிகள் 15:5, மூடன் தன் தகப்பனின் புத்தியை
அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. So when you reject because you despise, it means you do not give it any value. அப்போ நீங்க அந்த புத்திமதியை அலட்சியம் பண்ணும்பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாமலேயே இருக்கிறீர்கள். But the person who receives correction has good sense. ஆனால் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவன் விவேகம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். It goes down to verse 10. He who hates correction will die. அங்கே நீங்க 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்லப்படுகிறது. And verse 32 it says, he who hates correction despises his own soul. 32ஆம் வசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. And he who heeds correction will get wisdom. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். And verse 31, the one who heeds correction will abide among the wise. 31ஆம் வசனம் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் காது ஞானிகளிடத்தே தங்கும். Proverbs 9 and verse 9, it says, correct a wise man and he will be wiser still. நம்ம நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஞானம் உள்ளவனுக்கு போதனம் பண்ணு அவன் ஞானத்திலே தேர்வான் என்று வாசிக்கிறோம். The word disciple comes from the word disciples, meaning student or learner or one who is disciplined. சீஷன் என்று சொல்லுகிறவன், டிசைபிள் என்று சொல்லுகிறவன் நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு காரியத்திலே தேறினவனாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. A disciple is someone who learns from a teacher, a coach or a master. அப்போ ஒரு பிள்ளையானவன் அல்லது ஒரு மாணாக்கன் அவன் ஒரு எஜமானிடத்திலே அல்லது ஒரு ஆசிரியரிடத்திலே இருந்து அவைகளை கற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறான். He teaches them spiritually, emotionally, morally or in natural skills. அப்ப அந்த ஆசிரியர் அவர் நல்ல குணங்களை ஆவிக்குரியது, மாம்சத்திற்குரியது, நம்மளுடைய சிந்தனைக்குரியது இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். A disciple is one who is disciplined. அப்ப சீஷன் என்று சொல்லுகிறவன் அவன் ஒழுக்கமுடையவனாய் இருக்க வேண்டும். He's willing to submit to instruction, correction, structure and even sacrifice. அந்த சீஷன் அவன் ஒழுக்கத்திற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவனாய் அவன் தன்னை தியாகம் செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Discipline is a daily practice of aligning your thoughts and your actions and your habits with the goals of the teachings of the one you're following. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடைய போதனைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குணங்களை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டியதுதான் இந்த சீஷத்துவமாய் இருக்கிறது. Matthew 4:19 Jesus said, "Follow me and I will make you fishers of men." மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர் பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். The disciples were known as the way. He was calling them to leave their way and to learn his ways. பாருங்க இயேசு வழியா இருக்கிறார். சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார் உங்க வழியை விட்டுட்டு என் வழியிலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். He told them to deny themselves, to take up their cross and follow him. அவர் இவ்விதமாய் அவர்களுக்கு போதிக்கிறார் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். We'll read Matthew 16 verse 24. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் Then Jesus said to his disciples, "If anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me." அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். In the book of Mark it's almost the same. மார்க்கு சுவிசேஷத்திலும் அதற்கு ஏற்றதை போல இயேசு சொல்லுகிறார். In the book of Luke it emphasizes a daily discipline.
லூக்கா சுவிசேஷத்திலே அது தினந்தோறும் செய்ய வேண்டிய நடைமுறையாய் அவர் போதிக்கிறார். Luke 9:23, then he said to them all, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross daily and follow me. லூக்கா சுவிசேஷம் 9:23 அவர் சொல்லுகிறார், பின்னும் அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Luke 14:27, whoever does not bear his cross and come after me cannot be my disciple. லூக்கா சுவிசேஷம் 14:27 இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Carrying his cross means fully committed to Jesus and his leadership. சிலுவையை சுமந்து என்று சொல்லும்பொழுது அவன் இயேசுவின் தலைமைத்துவத்தை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். It means to follow his ways and his commands and actually surrender to him. அவரை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு அவருடைய ஆலோசனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட வேண்டும். It means dying to our own will and saying, not my will, but yours be done. சொந்த சுய விருப்பத்திற்கு செத்தவர்களாய் இனி என் விருப்பம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். It means making him the center of our lives. உங்களுடைய வாழ்க்கையின் மையமாய் அவரை மாற்ற வேண்டும். In John 14:15 he said, if you love me, keep my commandments. யோவான் சுவிசேஷம் 14:15 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். In Galatians 2:20 it says, I've been crucified with Christ. It is no longer I that live, but Christ that lives within me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. கலாத்தியர் 2:20 விதமாய் சொல்லப்படுகிற, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். It also means willing to suffer rejection and even persecution for his sake. அவர் நிமித்தம் நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் வேதனை அனுபவிக்கிறவர்களாய் வாழ்கிறது கூட அது நம்முடைய ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறது. Matthew 5:10 and 11 he said, blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. மத்தேயு சுவிசேஷம் 5:10 சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Verse 11, blessed are you when they revile and persecute you and say all kinds of evil against you falsely for my sake. 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்லுவார்கள், ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். Verse 12, rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven, for so they persecuted the prophets who were before you. 12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னாய் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. We know in the Great Commission in Matthew 28 and verses 18 to 20. மத்தேயு சுவிசேஷம் 28 நம்மளுக்கு தெரிஞ்சது இயேசுனுடைய பிரதான கட்டளையை நம்ம வாசிக்கிறோம். Jesus told us to go and teach all that he had taught us, and that we're to make disciples of others in all the nations. 20 அவர் சொல்லுகிறார், நீங்கள் சகல ஜனத்திற்கு கடந்து போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். And Jesus came and spoke to them saying, all authority has been given to me in heaven and on earth. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father, the Son, and the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you.
அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். We know after the resurrection, on the way to Emmaus, Jesus taught two disciples all the scriptures about himself. அவர் தமஸ்குவுக்கு கடந்து போகிற இரண்டு சீஷர்களுக்கு அவர் வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியங்களும் விளக்கி அவர்களுக்கு போதித்தார். We know the apostle Paul through the epistles argued and presented the way that we are to walk and how we are to talk. நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றதை எல்லாம் நமக்கு உபதேசமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. He taught the way of salvation, how to confess Christ, that salvation is by grace through faith. அவர் இவ்விதமாய் நம்ம எப்படி ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிப்பை எப்படி காத்து கொள்வது, விசுவாசத்தினால் தேவ கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். He taught them how to walk in the Spirit, and he taught them the fruits of the Spirit. அவர் ஆவிலே எப்படி நடக்க வேண்டும், ஆவின் கனிகள் என்ன என்றெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது. He told them to imitate him, and he modeled the way of life for them. அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அதற்கு ஏற்றபடி அவர் வாழ்ந்து காண்பித்தார். 1 Thessalonians 2 verse 9. 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால், For you remember, brethren, our labor and toil, for laboring night and day that we might not be a burden to any of you, we preach to you the gospel of God. அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களால் ஒருவருக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்களே வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே பிரசங்கித்தோம். He taught them about giving, about sowing a seed and giving with a generous heart. நாம் பார்க்கிறோம், தாராளமாய் கொடுக்கிறது, நம்ம அறுக்கத்தக்கதாய் நிறைவாய் விதைக்கிறதை குறித்து அவர் நமக்கு போதித்து இருக்கிறார். He taught them to walk worthy of the calling that they received. அவர்களை அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். In 1 Corinthians 8 verse 24, it says, Do you not know that those who run in a race all run, but only one receives the prize? Run in such a way that you may obtain it. நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியரிலே இவ்விதமாய் சொல்லப்படுகிற, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும் என்று அவர் அங்கே நமக்கு போதிக்கிறார். And then in 2 Timothy 4 and verse 7, he said, I fought the good fight, I finished the race, I have kept the faith. அவர் 2 தீமோத்தேயுவிலே அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். He taught them to carry on no matter what suffering or persecution they went through. எப்படிப்பட்ட போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அதிலே நீங்கள் விடாமல் தேவனை பின்பற்றுங்கள் என்று நமக்கு போதித்து இருக்கிறார். He spent a lot of time strengthening the disciples. அநேக நேரங்கள் சீஷர்களை அவர் உருவாக்கி கொண்டு அவர்களை பலப்படுத்தி கொண்டு இருந்தார். We read Acts 14:21 and 22. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 21 22ஆம் வசனம். And when they had preached the gospel to that city and made many disciples, they returned to Lystra, Iconium, and Antioch, strengthening the souls of the disciples and exhorting them to continue in the faith and saying, We must through many tribulations enter the kingdom of God. 21 22 வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கு, இக்கோனியாவுக்கு, ஐந்தோயாவுக்கு திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். We have another example of Priscilla and Aquila and Apollos, who was teaching the way of God incorrectly.
அக்விலா, பிரிஸ்கில்லா மற்றும் அப்போலோ என்ற தேவ மனுஷர்களை பார்க்கிறோம். இவ்விதமாய் சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும் என்ற போதனைகளை நமக்கு போதித்து இருக்கிறார்கள். We read Acts 18:24-26. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் அதுல 24 இருந்து நம்ம வாசிப்போமே என்றால், Now a certain Jew named Apollos, born at Alexandria, an eloquent man and mighty in the scriptures, came to Ephesus. 24 அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்தவனும் சதுரியமான வேத மகத்துவங்களை வல்லமையான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். This man had been instructed in the way of the Lord, and being fervent in spirit, he spoke and taught accurately the things of the Lord, though he only knew the baptism of John. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானம் மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். Verse 26, so he began to speak boldly in the synagogue. When Aquila and Priscilla heard him, they took him aside and explained to him the way of God more accurately. 26ஆம் வசனம், அவன் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின பொழுது அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். So we see instruction and discipline are very important things. ஆகவே ஆலோசனைகள் உபதேசங்கள் மிகவும் பிரதானமானவைகளாய் இருக்கிறது. The wise person will accept correction, but the foolish person will not. பாருங்க, புத்தி உள்ளவன் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறான், புத்தி இல்லாதவனோ அதை அசட்டை பண்ணுகிறான். For us to walk in the way of God, we need to be disciplined. அப்ப தேவனுடைய வழியிலே நாம் நடத்தப்பட வேண்டுமே என்றால் ஒழுக்கம் நமக்கு அவசியம். We need to deny ourselves, take up our cross and follow him and walk in his ways. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். Let's pray. ஜெபிப்போமே. Lord, we thank you for your word today. இந்த நாள் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Help us to be wise and not foolish. ஆண்டவரே, நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருக்கட்டும், புத்தி இல்லாதவர்களாய் அல்ல ஆண்டவரே. Help us, Lord, to accept correction when it comes our way. எங்களுக்கு நேராய் ஆண்டவரை கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுகிற காரியங்கள் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to be able to instruct others in the right way to go. மற்றவர்களையும் தேவனுக்கு நேராய் சரியான பாதையிலே நடத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord, today we're asking you for wisdom and understanding. ஆண்டவரே, இந்த நாளிலே புத்தியையும் அறிந்து கொள்ளுதலையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Instruct us and teach us in your ways. ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை சொல்லி உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்தும். And we give you all the glory in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. Amen.